கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1509 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். பிரசங்கியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். இனி ஆலோசனையை கேளாத கிழவனும் மூடனுமாகிய ராஜாவை பார்க்கிலும் ஏழையும் ஞானியுமாகிய இளைஞனே வாசி. நான் நினைக்கிறேன், சாலமோன் வயது முதிர்ந்த காலத்திலே இந்த வார்த்தையை வெளிப்படுத்தி இருக்க வேண்டும். ஆலோசனையை கேளாத ராஜா விழுந்து போய்விடுவான். அதை காட்டிலும் ஞானமுள்ள இளைஞனே வாசி. ஞானமுள்ள இளைஞனே நல்லவனாயிருப்பான். பிறருடைய ஆலோசனையை நாம் கேட்க வேண்டும். நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். நல்ல கருத்துக்கள் இருக்குமானால் அதை நாம் உரிமையாக்கி கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 14வது வசனம், ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். ஆலோசனை இல்லாத இடத்தில் ராஜா மாத்திரமல்ல, மனிதன் கூட விழுந்து போய்விடுவான். எனவேதான் வேத புத்தகம் தெளிவாக சொல்லுகிறது. பிரசங்கியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே, ஆலோசனையை கேளாத கிழவனும் மூடனுமாகிய ராஜாவை பார்க்கிலும் ஞானமுள்ள வாலிபன் மேன்மையானவன், வாசியானவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த உலகத்திலே எனக்கு எல்லாம் தெரியும், என்னால் முடியும் என்று நினைத்து சில வேளைகளில் மனிதர்கள் விழுந்து விடுகிறார்கள். முதலாவது கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும். தாவீதனுடைய வாழ்க்கையில் யுத்த களத்திலும் கூட இந்த தண்டை பின்தொடர்ந்து போகலாமா வேண்டாமா, இதை நான் திருப்பிக் கொள்வேனா என்று கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்டு செய்தார். வாழ்க்கையிலே கர்த்தரிடத்தில் ஆலோசனையை கேளுங்கள். இரண்டாவது, மனிதர்கள் சொல்லுகிற ஆலோசனையின் நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொள்ளுங்கள். மனிதர்களுடைய ஆலோசனையில் தீய கருத்துக்கள் இருக்குமானால் அதை விட்டுவிடுங்கள். ஆலோசனையை கேளாத ராஜாவை பார்க்கிலும் ஞானமாய் ஆலோசனையை கேட்டு நடக்கிற வாலிபன் தான் கனம் பண்ணப்படுவான். எனவே ஆலோசனையை வெறுத்து விடாதிருங்கள். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது இன்பமானது, அல்லேலூயா, நன்மையானது என்று வேதம் சொல்லுகிறது. ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்து போய்விடுவார்கள், அரசு விழுந்து போய்விடும். எனவே தான் நீங்கள் பாருங்கள், தற்போது கூட மத்திய அரசானாலும் மாநில அரசானாலும் அமைச்சரவையை கூட்டி சில தீர்மானங்களை எடுக்கிறார்கள். சட்டமே அப்படித்தான் இருக்கிறது. அமைச்சரவை முதலாவது சில தீர்மானங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதிகாரிகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே ஆலோசனை மிக முக்கியமானது. அதிலும் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் கர்த்தரிடத்திலே ஆலோசனை செய்து சில காரியங்களை செய்வீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளும் காரியங்களும் ஜெயமாக முடியும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஒவ்வொரு காரியத்திலும் பிள்ளைகள் கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு நடக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆலோசனை தான் ஜெயம் தரும். கர்த்தரோ ஆலோசனை கர்த்தராக இருந்து வழி நடத்துவார். ஏசாயா தீர்க்கதரிசி
இயேசு கிறிஸ்துவை முன் அறிவிக்கின்ற வசனங்களிலே அவர் ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறார். எனவே கர்த்தருடைய ஆலோசனையின்படி நடந்து உங்கள் செயல்களை, உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்குங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே.